السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து பேசப்படுகின்ற விடயங்களை மௌத்து வரைக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு இந்த இடத்திலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் உன்னதமான சுவன பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு, அதே போல் இந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதை அழகுபடுத்தி விரிவுபடுத்தி தொழ வருகின்ற மக்களுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செல்வத்தாலும் உடல் தியாகத்தினாலும் அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முன் சஃபிலே தொழுதவர்களில் அநேகமானவர்களை காணவில்லை. அவர்களெல்லாம் இன்று கபராளிகளாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பானாக. எங்களுக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஹயாத்தை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச கால, குறுகிய கால வாழ்க்கை. 100 வருடங்கள், 150 வருடங்கள் நாம் வாழ்வதற்கு ஆசைப்பட்டாலும் வாழ முடியாது. அப்படி வாழ்வதற்குத்தான் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மௌத் எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்மில் அநேகமானவர்கள் மறந்து விடுகிறார்கள். அநேகமானவர்கள் மௌத்தை மறந்ததற்கு காரணம்தான் இந்த பள்ளியிலே இப்போது 2 சஃப்புகளை 3 சஃப்புகளை காண முடிகிறது. எனக்கு பின்னால் மலக்குல் மௌத்தவர்கள் இருக்கிறார்கள், மௌத் என்னை பின்தொடர்ந்து இருக்கிறது என்ற சிந்தனை ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் வறுமையாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளிலே மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடை தெருவுகளிலே ஆங்காங்கே கதைத்து கூடி பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதிகமாக சிரிக்க மாட்டார்கள். அழுது கொண்டே அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு தங்களுடைய காலத்தை, நேரத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் அவனுடைய ஹிதாயத் என்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் பொறுக்கி எடுத்திருக்கின்றான். சொர்க்கவாதிகள் யார் என்பதை அல்லாஹ் பொறுக்கி எடுத்திருக்கின்றான், தெரிவு செய்திருக்கின்றான். சொர்க்கவாதிகள் யார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதிகமாக பள்ளிகளோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். 5 நேர தொழுகைகளுக்காக மஸ்ஜிதுக்கு வந்து செல்லுவார்கள். மக்களை காணுகின்ற போது சலாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் சொர்க்கவாதிகளுடைய அடையாள சின்னங்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாள சின்னங்கள் என்ன? சுஜூதிலே அதிகமாக காணலாம். அமல்கள் செய்வதற்காக மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். மட்டுமல்ல, அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுவார்கள். 4வது ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒருவரை மற்றவரோடு அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், விரும்புவார்கள். குரோதம் கொள்ள மாட்டார்கள், பொறாமைப்பட மாட்டார்கள்.
முகத்துக்கு முகம் பார்க்கின்ற போது புன்முறுவலோடு அவர்களை எதிர்கொள்ளுவார்கள். இது ஒரு சொர்க்கவாதியிடத்திலே காணப்படுகின்ற விடயம் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா முஃமின்களாகிய எங்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்து முடித்து விட்டான். இதற்கு பிறகு எங்களுக்கான சுவர்க்கத்தை அல்லாஹ் தயாரிப்பது கிடையாது. அந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே உள்ளே நுழைந்து விட்டால் அது நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு 100 வருடங்கள், 1000 வருடங்கள், 300 வருடங்கள் என்ற கணக்கு கிடையாது. அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா. ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்குள்ளே ஒருவர் நுழைந்து விட்டால் இன்னமொரு சொர்க்கத்திற்குள்ளே போய் பார்ப்போமே என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு அலுப்பு தட்டாது, தெவிட்டு விடாது. அந்த அளவுக்கு மாண்புகள், சிறப்புகள், கண்ணியங்கள் நிறைந்த ஒரு சொர்க்கம் இருக்குமையாக இருந்தால் அது ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு தயார்படுத்தினான். சித்தீகீன்கள் வாழ்க்கையிலே உண்மை பேசுகின்ற உண்மையாளர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாகின தியாகிகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் சாலிஹான மக்கள். 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடியவர்கள், குடும்ப உறவினர்களோடு சொந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் கணக்கு பார்க்காமல் அல்லாஹ் தந்த சொத்து செல்வம் அவனுக்காக கொடுக்கிறேன் என்று அவனுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள். யதீம்கள், தந்தை தாயை இழந்த அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அடுத்தது யார் தெரியுமா? கணவனை இழந்து போதிய வருமானம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சிரமப்படுகின்ற விதவை பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதவை பெண்களுக்கு யார் ஒருவர் உதவி செய்கின்றாரோ கஸியாமித் தஹர், காலம் முழுவதும் நோன்புகள் நோற்ற நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். வாழும் வயதில், ஒரு இளம் வயதில் 30 வயது, 40 வயது, 18 வயதில் ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கணவன் திடீரென மரபாத்தாகிவிட்டார். குழந்தைகளை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும், குழந்தைகளை எவ்வாறு எதிர்காலத்திலே சமூகத்திலே அவர்களை வாழ வைப்பது என்ற கவலையிலே கண்ணீரோடு அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். விதவை பெண், சாலிஹான ஒரு பெண். 2ஆம் மறுமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவள் யோசிக்கிறாள், நான் 2வது மறுமணம் முடித்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியாது, வருகின்ற கணவன் எப்படி அமைவானோ என்பது தெரியாது. அவள் 2ஆம் மறுமணத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளை நல்லவர்களாக சாலிஹீன்களாக வளர்ப்பதற்காக அவள் போராடுகிறார். வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறாள். இந்த விதவை பெண்ணுக்கு யார் ஒருவர் உதவி செய்கின்றாரோ அந்த மனிதர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போல, காலம் முழுவதும் கியாமுல் லைல் தொழுத நன்மையை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நான் செலவழிப்பதைப் போல அதில் ஒரு சிறு பகுதி கிழமையில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், ஒரு விதவை குடும்பத்துக்கு என்னுடைய உதவி போய் சேருவதற்கு நான் என்னுடைய செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். செல்வத்தை நான் பயன்படுத்த வேண்டும். யார் ஒருவர் அப்படியான யதீம்கள் இருக்கக்கூடிய அல்லது விதவை பெண்ணுக்கு யார் உதவி செய்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்ற மனிதனுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவான். ஏன்? இவருக்காக மாத்திரம் வாழவில்லை, இன்னும் ஒரு குடும்பத்தையும் வாழ வைக்கிறார். இவரும் சென்று விட்டால் இந்த இடத்திற்கு இன்னும் ஒருவர் வரமாட்டாரே. அதற்காக அல்லாஹ் ஏழை குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா நீளமான ஆயுளை கொடுப்பான். மட்டுமல்ல, அவருடைய வருமானத்திலும் சொத்து செல்வங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் அதிகப்படுத்துவான். ஏனென்றால் இவர் தன் குடும்பத்திற்காக மாத்திரம் உழைக்கவில்லை, இன்னும் ஒரு குடும்பத்திற்காக உழைக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே,
மனிதன் 2 விடயங்களை வெறுக்கின்றான், 2 விடயங்களை விரும்புகின்றான். இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். சொத்துக்களும் செல்வங்களும் இன்னும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறான். வெறுக்கின்ற 2 விடயங்கள், மௌத்தை மனிதன் வெறுக்கின்றான், சொத்துக்களும் செல்வங்களும் குறைவதை மனிதன் வெறுக்கின்றான். அல்லாஹு தஆலா இவைகளை எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கின்றான். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கின்றான், அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் முக்கியமான சில கால நேரங்கள் வருகின்ற போது அமல்களின் பக்கமாக அவர்கள் அதிகமாக ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். தன் குடும்பத்தை அதன் பக்கமாக ஆர்வமூட்டினார்கள். அவர்களுடைய சஹாபா சமுதாயத்தை அந்த நன்மைகளின் பக்கமாக அவர்கள் ஆர்வமூட்டி அழைத்திருக்கிறார்கள். அப்படி அதிகமாக அமல் செய்த மாதங்களில் ஒரு மாதம்தான் நாம் இப்போது இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுடைய காலத்தை போல நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ என்று நாம் சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து காரணம் கேட்டார்கள். நபியே நாயகமே, ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே மனிதனுடைய அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். யுர்ஃபா அமலி, அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் நோன்பு நோற்றதற்கு காரணத்தை சொன்னார்கள். இந்த முழு உலகத்திலும் மலக்குமார்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள், அடியார்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அடியார்களை? சுபஹு தொழுத அடியார்களை மலக்குமார்கள் பாதுகாக்கிறார்கள். மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், சுபஹு தொழுத மனிதனை, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், யுவதியாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், வயோதிபர்களாக யாராக இருந்தாலும் சரி, சுபஹு தொழுது விட்டால் அன்றைய நாள் முழுவதும் அவனை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹு தஆலா ஏற்றிருக்கின்றார். எந்த ஒரு ஆபத்தும் வர முடியாது, எந்த ஒரு கஷ்டமும் அவனுக்கு வர முடியாது. எந்த விபத்து ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாதுகாப்பது அல்லாஹுடைய கடமை. நீ தொழு, உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான். கோடான கோடி மலக்குகள் இந்த பூமியெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மலக்குகள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய மாறி கடமைகளை பொறுப்பேற்கின்ற நேரங்கள் 2 நேரங்கள். ஒன்று அஸருடைய நேரம், மற்றது ஃபஜ்ருடைய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா. 2 நேர தொழுகைகள் குளிர்ச்சியான தொழுகைகள் என்று சொன்னார்கள். குளிர்ச்சியான தொழுகைகள், ஒன்று அஸருடைய தொழுகை, மற்றொன்று ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த 2 நேர தொழுகைகளை யார் பேணுதலாக தொழுது கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் துஹர் தொழுதால், இஷா தொழுதால், மக்ரிப் தொழுதால் சொர்க்கம் இல்லையா என்பதல்ல அர்த்தம். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் 5 பிள்ளைகள் என்றால் 2 பிள்ளைகளில் தனியான ஒரு கவனத்தை செலுத்துவார்கள் பெற்றோர்கள். மூத்தவனிடத்திலே ஒரு வகையான பார்வை இருக்கும், 2வது மகனிடத்தில் இன்னும் ஒரு பார்வை இருக்கும், 3வது மகனிடத்தில் இன்னும் ஒரு பார்வை இருக்கும். அதற்காக அந்த பிள்ளையை விட இந்த பிள்ளையிடத்தில் அவர்கள் அதிக அன்பு காட்டுகிறார்கள், மற்ற பிள்ளையை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதல்ல அர்த்தம். 5 நேர தொழுகைகளுக்கும் 5 நேர சிறப்பம்சங்களை சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸருடைய ஃபஜ்ருடைய தொழுகை குளிர்ச்சியான தொழுகைகள் என்று வர்ணித்து சிறப்பித்து சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. அது எந்த நேரம் தெரியுமா? அஸருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். இந்த பூமியிலே சுற்றி திரிகின்ற மலக்குகள் எல்லாம் அஸருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள்.
பகல் வேளைகளிலே டியூட்டியில் இருந்தவர்கள் வானின் பக்கமாக செல்வதற்கு ஆயத்தமாகிற போது வானிலிருந்து புதியதோர் மலக்கினுடைய குழு கீழே இறங்குகிறார்கள். அவர்கள் இரவு நேர டியூட்டியை பாரம் எடுத்துக் கொள்கிறார்கள். மேலே செல்லுகின்ற வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் துன்யா பூமியிலிருந்து வருகின்றோம். எல்லாவற்றையும் அறிந்த அர்ஷுடைய ரஹ்மான் அந்த மலக்குகளிடத்திலே கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள்? யா அல்லாஹ், அவர்கள் சுஜூதின் செய்த நிலையிலே நாம் விட்டு வந்திருக்கிறோம். ருக்கூ செய்கின்ற நிலையிலே நாம் அவர்களை பார்த்தோம். இன்னும் சில மக்கள் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று உன்னை தஸ்பீஹ் ஜிக்ர் செய்கின்ற நிலையிலே வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன கேட்பான் தெரியுமா? அவர்கள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உன் மன்னிப்பையும் சொர்க்க பாக்கியத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படியா? நீங்கள் ஷாஹிதாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்கள் எதிர்பார்க்கின்ற சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அவர்கள் ஏதாவது பாதுகாப்பு தேடுகிறார்களா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார்கள். அந்த நரகத்தை விட்டும் நான் அவர்களை பாதுகாத்து விட்டேன், நீங்கள் ஷாஹிதாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பம்சம் நிறைந்த ஒரு அசருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தி காண்பிக்கும். இது டெய்லி எங்களுடைய ரிப்போர்ட் அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகிற நாள். ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் வாராந்தம் எங்களுடைய அறிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்களிலும் வியாழனிலும் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்திருந்தார்கள். திங்கள் வியாழனில் வருடத்திலே ஷஅபானுடைய மாதத்தில் இப்படியான சிறப்பம்சங்கள் நிறைந்த நாட்கள். அதே போல 15வது நிஸ்பு ஷஅபான் சொல்லக்கூடிய 15வது இரவையில் அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். ஷஅபானுடைய 15வது இரவையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பூமியில் இருக்கின்ற அல்லாஹுடைய இறை விசுவாசிகளான முஃமின்களுடைய அனைவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். 2 மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அந்த ஷஅபானுடைய 15வது இரவு நாளை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, ஜுமேராத்துடைய நாளை இரவு. இப்போது நாங்கள் 13வது நாளிலே இருக்கின்றோம். 2 மனிதர்களுடைய பாவங்களை இப்படியான முபாரக்கான இரவுகளில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார். முஷ்ரிக், அல்லாஹுவை இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பது கிடையாது. 2வது முஷாஹின், 2 சகோதரர்கள் குரோதத்தினால் கோபத்தினால் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சுமூகமான நிலைமைக்கு வந்து அவர்கள் ஒருவரை மற்றவர் பார்த்து சலாம் சொல்லி இருவரும் இணைகின்ற வரைக்கும் அவர்கள் கொஞ்ச கால அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் சொல்லுகின்றான். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ் ஃபமன் மாத அலா ذلك دخل النار. 3 நாட்களுக்கு மேலால் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் சகோதரனோடு கதைக்காமல் இருப்பது அவனுக்கு அனுமதி அல்ல, அது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு மேலால் ஒரு கணவன் தன் மனைவியோடு கோபித்துக் கொண்டிருக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்களோடு கோபித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு சகோதரன் மற்ற சகோதரனோடு 3 நாட்களுக்கு மேலால் கோபித்து முகத்தை திருப்பிக் கொண்டிருக்க முடியாது. 3 நாட்களுக்குள் ஒரு நிலைமைக்கு, சுமூகமான நிலைமைக்கு அவர்கள் இருவரில் ஒருவர் வர வேண்டும். சொல்லிட்டு சொன்னாங்க, மன் பதஅ பிஸ்ஸலாமி அவ்வலன், முதலாக சலாம் சொல்லி யார் பேசாமல் இருந்தவர்களுக்கு மத்தியிலே போய் பேசி உறவுகளை புதுப்பித்துக் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பெருமை கர்வத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். பெருமை என்பது ஒரு துளியளவு யாருடைய கல்வில இருக்கிறதோ அவன் நரகம் நுழைவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருந்த நிலையில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் நரகம் நுழைகிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இவ்வாறான கண்ணியமான நாட்களில் இரவுகளில் மன்னிக்கப்படாத கெட்ட மனிதர்கள் இந்த 2 சாரார்கள். இன்னும் பல ஹதீஸ்களில் பலவாறான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகளையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். போதை வஸ்து பாவனையாளர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கின்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று இதனுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய வசந்த காலம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இருப்பதோ 17 நாட்கள் ரமலானுடைய தலைப்பிறை பார்ப்பதற்கு. இப்போதே ரமலானுடைய வாசம், ரமலானுடைய வசந்தம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய வீடுகளிலும் மணக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக திடீரென நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்குகிற போது அவருடைய உள்ளத்திற்கும் அவருடைய உடலுக்கும் சில அசௌகரியங்கள், களைப்புகள் வரும் என்பதற்காக பயிற்சி எடுக்கின்ற மாதமாக இந்த ஷஅபானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்திருக்கிறார்கள். சொன்னாங்க, 1 to 15 வரைக்கும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஷஅபானில் 15க்கு பிறகு நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உடலிலே சில பலகீனங்கள், சோர்வுகள் ஏற்பட்டால் சுன்னத்தை நோட்க போய் ஃபர்திலே நீங்கள் தவறுழைத்து விடுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆக 1 to 15 வரைக்கும் நோற்றுக் கொள்வதிலே சுன்னத் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, போன வருஷம் ரமலான்ல சில நோன்புகள் எனக்கு விடுபட்டு விடும், கணக்கிட்டு ஷஅபான்ல நான் கலா செய்து கொள்வேன் என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யாருக்காவது ஒருவர் தகுந்த காரணம், நீண்ட தூர பிரயாணங்கள் போற ஒருத்தருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட மனிதன் வைத்தியர் சொல்லி இருக்கிறார் நோன்பை விடுங்கள் என்று, அவர் விட்டிருப்பார். அவர் எத்தனை நோன்புகளை விட்டாரோ அவரும். ரமலானுடைய காலத்தில் போன வருஷம் யாரெல்லாம் நோன்பை விட்டார்களோ அவர்கள் கணக்கிட்டு அந்த நோன்பை கலாவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான இறுதி சந்தர்ப்பம் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த சந்தர்ப்பத்தை யாரும் நழுவ விட்டு விடக்கூடாது. கடந்த ரமலானுடைய கலா நோன்போடு இந்த ரமலானை யாரும் முகம் கொடுக்க முடியாது. கடந்த ரமலானுடைய கடமைகளை அவர் நிறைவேற்றிய நிலையிலே பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த ரமலானை அவர் முகம் கொடுக்க வேண்டும். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் நோன்பு நோட்கின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் இஸ்திகாமத்தாக நிரந்தரமாக நோற்று வருகின்றாரோ அவருக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் வளமையை போல ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் நோற்றுக்கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய வருகைக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மஸ்ஜிது நபவியிலே ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து சொன்னார்கள், ஒரு வசந்தமான முபாரக்கான மாதம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி அலங்கரிக்கின்ற மாதம் அந்த மாதம். நரகத்தை அல்லாஹ் மூடுகின்ற மாதம். லட்சோப லட்ச நரக கைதிகளை எல்லாம் விடுதலை அளிக்கின்ற மாதம். 1000 மாதங்களை விட சிறந்ததோர் இரவு இருக்கின்ற லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்ற மாதம் எம்மை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பகலிலே நோன்பு நோட்பதற்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, ரமலானுடைய காலத்தில் இரவு நேரத்தில் நின்று தொழுவதற்கு எப்படியான நன்மைகள் இருக்கிறதோ, இதே போல ரமலானுடைய முதல் இரவை பிறையை கண்டு அன்ற இரவையில வாழ்வதிலே பாக்கியம் இருக்கிறது. ரமலானுடைய முதலாவது இரவையிலே அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். நோன்பு நோட்பது, இரவு நேரத்தில் தொழுவது, அதெல்லாம் இதற்கு அவர்களுக்கு வேறு விதமான அமல்களுக்குரிய நன்மைகள். ரமலானுடைய காலத்தில் வாழ்வதே ரஹ்மத். சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக 6 மாத காலமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று 6 மாத காலங்கள் ரமலானை அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் துஆ செய்து அந்த மாதத்தை அடைந்து கொண்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் அடுத்த துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் சியாமனா வ கியாமனா வ ருகூஅனா, யா அல்லாஹ் நோன்புட காலத்தில் நோற்ற நோன்புகளை கபூல் செய்வாயாக, தொழுத தொழுகைகளை கபூல் செய்வாயாக, கொடுத்த சதக்காக்களை கபூல் செய்வாயாக, ஏழைகளுக்கு செய்த உதவிகளை கபூல் செய்வாயாக, ஓதிய திலாவத்தை கபூல் செய்வாயாக என்று
மிகுதி 6 மாதங்கள் ரமலானில் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வதற்காக 6 மாதங்கள் துஆ செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதற்காக நாங்கள் எம்மை தயார்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஒருவருக்கு 60 வயது என்றால் 10 வயதிலிருந்து நோன்பு நோக்க ஆரம்பித்தால் அவர் 50 ஆண்டுகள் நோன்பு நோற்றிருப்பார். என்ன மாற்றம் என்னிடத்திலே வந்திருக்கிறது என்பதை அவர் சிந்திக்க வேண்டும். என்னிடத்திலே என்ன மாற்றம் வந்திருக்கிறது, என்னிடத்திலே வந்திருக்கிற முன்னேற்றம் என்ன? நான் திருந்தி இருக்கிறேனா? நான் மாறி இருக்கிறேனா? அமல் ரீதியாக என்னிடத்திலே ஏற்பட்ட மாற்றம் முன்னேற்றம் என்ன? 60 ஆண்டுகள் ரமலானிலே நோன்பு நோற்பது என்ன சாதாரண விஷயமா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 9 வருடங்கள் தான் நோன்பு நோற்றார்கள். ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கு 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள் கிடைக்கின்றது என்றால் எவ்வளவு பெரும் பாக்கியம் அது. ரமலான் வருவதற்கு முன்னால் அதற்காக நாம் எம்மை தயார்படுத்த வேண்டும், திட்டமிட வேண்டும். அந்த திட்டங்களில் முதலாவது கல்புன் சலீம், உள பரிசுத்தத்தோடு அந்த ரமலானை முகம் கொடுக்க வேண்டும். உள தூய்மையோடு அதை நாம் முகம் கொடுக்க வேண்டும். உள தூய்மை என்றால் என்ன? மற்றவர்களோடு நாம் பேசுகிற போது பொய் பேசியிருப்போம், அந்த பொய்யிலிருந்து என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு, வளர்ச்சியை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன், அந்த பொறாமையிலிருந்து என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தந்த சொத்து, செல்வங்கள், நிஅமத்துக்கள் ஏதோ ஒன்றை கொண்டு நான் அவ்வப்போது பெருமைப்படுகின்றேன். அது என்னை அறியாமல் அந்த ஆணவம், கர்வம் தலைக்கேறி விடுகிறது. பெருமை என்னிடத்திலே வருகிறது. அந்த பெருமைத்தனத்திலிருந்து நான் என்னுடைய கல்வை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது ஒருவரை பற்றி மற்றவரிடத்திலே நான் அவதூறாக கோள் சொல்லி திரிகின்றேன். கண்ட இடங்களில் அவரை பற்றி, இவரை பற்றி, இவரை பற்றி அவரிடத்திலும், அவரை பற்றி இவரிடத்திலும் சொல்லுகின்ற பழக்கம் என்னிடத்திலே அதிகமாக இல்லாவிட்டால் கொஞ்சமாவது இருக்கிறது. இந்த கோல் சொல்லக்கூடியவன் நரகம் நுழைவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இழிவான செயல் என்னிடத்திலே இருக்கிறது. ரமலானை நான் முகம் கொடுக்க வேண்டும், இந்த அசிங்கமான கல்போடு அல்ல, பரிசுத்தமான உள்ளத்தோடு நான் முகம் கொடுக்க வேண்டும். அதிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இந்த உள பரிசுத்தத்திற்காக முதலாவது நாங்கள் திட சங்கற்பம் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் உள்ளத்தை இவ்வாறான அசிங்கங்களிலிருந்து பாதுகாப்பான்னு துஆ கேட்க வேண்டும். இரண்டாவது, அதிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறது. அது எங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில், எங்களுக்கு தெரிந்த மொழியில, பாசையில, எந்த மொழியால, எந்த பாஷையால எங்களுக்கு கேட்கலும் அந்த பாசையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. அதிகமானவங்க துஆ கேட்கறதுல இருந்து விடுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஹசரத் மாதிரி, ஹாஃபிஸ் மாதிரி, பெரிய பெரிய மௌலானா மாதிரி தான் அரபில் கேட்பாங்க, எங்களுக்கு துஆ கேட்க தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது தவறு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 2 ரக்காத் தொழுது விட்டு, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு, குர்ஆன்ல சில பகுதிகளை ஓதிவிட்டு, தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்துவிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா ரப், அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் கெஞ்சி கேளுங்க. அல்லாஹு தஆலா உங்களுடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான். உங்களுடைய கல்பில் இருக்கிற ஹாஜத்துகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கின்றேன். என் துஆ ஒன்று கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான்.
என்னிடத்தில் கேட்ட அடியானுடைய துஆவை நான் கபூல் செய்யாமல் இருப்பதனால் எனக்கு வெட்கம் என்று சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல நாங்க கேட்கறதுக்கு சோர்வடைய கூடாது. அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ கேட்க வேண்டும். காலையில சுபஹ் தொழுது விட்டு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றோம், மதரசாக்கு போகின்றார்கள். நாங்கள் தொழிலுக்காக வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னால் 2 ரக்காத்து வீட்டில் தொழுதுட்டு முசல்லாவை விரித்து அல்லாஹ் இடத்துல ரிசுக்கை கேட்கணும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், தொழில் தேடி செல்லுவது என்னுடைய கடமை, தொழிலுக்கு போகிறது என்ற கடமை. எனக்கு தேவையான வருமானத்தை, வருவாய ஹலாலான சம்பாத்தியத்தை தாரது உண்ட பொறுப்பு. உன்னிடத்திலே நான் பாரம் சாட்டுகிறேன். அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். எங்களுக்கு யா அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பாயாக. நபிமார்களுக்கு ரிஸ்க் அளித்த ரப் நீ. உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி உயிரினங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் நீ. அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கும் ரிஸ்க் அளிப்பவன் நீ. உன்னுடைய மஸ்ஜிதை நெருப்பூட்டி குர்ஆனை பற்ற வைக்கின்றவனுக்கு ரிஸ்க் அளிக்கின்றவன் நீ. அவனை விட படு மோசமான ஒரு பாவியாக நான் இருக்கிறேனா யா அல்லாஹ்? எங்கட பாசையில் அல்லாஹ் இடத்துல கேட்கறதுக்கு என்ன பற்றாக்குறை, என்ன கஷ்டம் இருக்கு எங்கட பாசையில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்க்ல பரக்கத்து வேணும்டா அல்லாஹ் இடத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக. யா அல்லாஹ், உன்ட கொடையை நான் கேட்கிறேன், உன்ட ரஹ்மத் என்கின்ற பேரருளை நான் கேட்கிறேன். கேட்டு கொடுக்கலாட்டி அல்லாஹ்வுக்கு வெட்கம். ஒரு முஃமினான அடியான் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அடியான் கஷ்டத்தோட வேற யாருக்கிட்டையும் போகல, கேட்கல, என்னைக்கிட்ட வந்து கேட்டான். போய் நான் அவனுக்கு கொடுக்கலையே, அல்லாஹ்க்கு வெட்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். கொடுக்கிறதுல சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம். கேட்டவுடன் கிடைக்கும் அல்லது தாமதமாக கிடைக்கும். கேட்டதுக்கு பதிலாக வேற ஒன்று அல்லாஹ் தந்து உங்களோட வாழ்க்கையில் பல நிஅமத்துக்களை தருவான். அது எங்களுக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, உள பரிசுத்தத்தோடு ரமலானை நாம் சந்திக்க வேண்டும். அதற்காக இவ்வாறான அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 2வது ரமலானுக்கு திட்டமிடல்களில் 2வது தான் கடந்த ரமலானை போல இந்த ரமலான் என்ற வாழ்க்கையில அமைந்து விடக்கூடாது. முதலாவது, என்ன போல எத்தனையோ பேர் போன ரமலான்ல வாழ்ந்தாங்க, பல பேர் மௌத்தாகி போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கல, போன வருஷம் தான் கடைசி ரமலான். எனக்கு அல்லாஹு தஆலா இந்த ரமலானை தரப்போகிறான். சில வேளைகளில் இது கூட என்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக இருக்கலாம். ஏன்னா போனவங்க யாரும் நினைக்கலையே, மௌத்தாவினவங்க யாரும் நினைக்கல. இந்த ரமலான் தான் எனக்கு கடைசி என்று போன வருஷம் யாரும் நினைக்கல. அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹயாத்தை முடித்து விட்டான். என்னை வாழ்வதற்கான ஹயாத்தை அல்லாஹ் எனக்கு நீளமாக்கி தந்திருக்கிறான். வாழ்க்கையில் கடைசி ரமலானாக நினைத்து இந்த ரமலானுடைய உச்ச நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். 1 மாத காலம். இந்த காலத்தினுடைய வேகம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஜும்ஆ நாளும் எவ்வளவு அவசரமாக வந்து போகுது. 4 வெள்ளிக்கிழமை வந்துட்டுனா ரமலான் முடிஞ்சிருச்சு. வேகமாக வீசக்கூடிய சூறாவளி காற்றை போல இந்த காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு ஏற்றாற்போல எங்களால் உச்சக்கட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தான ஒரு ஹதீஸ் அதிகமாக நினைவூட்டுவார்கள். ரமலான் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகிவிட்டான். அப்ப ரமலான் அல்லாஹ் தாரது எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எங்களுடைய கல்பை அல்லாஹ் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி சொர்க்கத்தை தருவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை தர இருக்கின்றான். ஏனைய காலங்களை போல விளையாட்டாக அல்லது போன்கள் எங்களுடைய காலத்தை நேரத்தை கழித்து கொண்டு குர்ஆன் ஓதாம, ஜிக்ர் செய்யாம, அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யாம, நாங்களே அவ்வளோ பெரிய வசதிக்காரங்கள் இல்லை. ஆனாலும் அல்லாஹு தஆலா ஏதோ ஓரளவுக்கு எங்களை 3 நேரம் பசியோட பட்டினியோட இல்லாம ஓரளவுக்காவது எங்களை உண்ண வச்சு எங்களை அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை என்னை விட அடுத்த தரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மகிழ்றது, அதனுடைய பரக்கத் இருக்குது, எங்களால் இந்த உலகத்தில் காணவே முடியாது.
மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு பாருங்க, மற்றவர்களுடைய கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கெடுத்து பாருங்க. அது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே எங்கட கண் முன்னால காட்டுவான். நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால எங்கட மனைவி பிள்ளைகளுக்கு நாங்க உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கிறது, உண்ண கொடுக்கிறது, வாழ்விடம் கொடுக்கிறது சதக்கா, உயர்ந்த தர்மம். இன்னும் ஒரு குடும்பத்துக்கு நாங்க கொடுக்கிறது அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அது அந்த குடும்பமும் எங்களுக்கு துஆ செய்யும். நாங்க ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ அரிசியை வாங்கி கொடுக்கிறோம், 1 கிலோ சிக்கனை வாங்கி கொடுக்கிறோம், அல்லது மாசம் ஒரு 3000 ரூபாய் சல்லியை கொடுக்கின்றோம், அல்லது கிழமையில ஒரு 3000 ரூபாய் சல்லியை கொடுக்கின்றோம். ஒரு தாயும் பிள்ளைகளும் அந்த குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பாட்டின் மூலமாக உடம்புல ரத்தம் ஓடுது. ஓடக்கூடிய ரத்தத்தை வச்சு அவங்க தொழுகிறாங்க, சுஜூது செய்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, இல்ம படிக்கிறாங்க, ஹலாலான தேவைகளை நிறைவேற்றுறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 7 பேருண்டா 7 பேருடைய சுஜூதுடைய நன்மை இவருக்கு வந்து சேரும், இவருக்கு வந்து சேரும். இந்த திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்தான் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனோடு எங்களுடைய நேரங்களை அதிகமாக கழித்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நாங்கள் நோட்கின்ற நோன்பு, நாங்கள் ஓதுற குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் நாளை கியாமத்தில் ஷஃபாஅத்தை செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனை ஓதுறதுக்காக நேரம் கொடுக்கணும். நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு காலம் நேரம் கிடைக்கும், ஆனால் ஓத முடியாது, நோயாளியாக இருப்போம். அல்லது எவ்வளவோ பேச்சுக்களை பேசி எங்களுடைய நாவினால அலிஃப்லாமீம் சொல்றதுக்கு கூட நாவுல சக்தி இருக்காது. இப்ப நேரம் இருக்குது, ஓத முடியாது. இப்ப ஓத முடியும், நேரம் இல்லை. மனிதன் சொல்லக்கூடிய இவ்வாறான சிற்சில காரணங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுக்கு தெரிந்த சூறாக்களை அதிகமாக ஓதணும். அநேகமான இப்போ உள்ள பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நல்லா குர்ஆன் ஓதக்கூடிய திறமையோடு வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது பெரியதோர் நிஅமத், இந்த உம்மத்தினுடைய நிஅமத். அது மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதுனால இப்போ உள்ள பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நல்லா ஓதுகிறார்கள், ஹிஃபுல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நல்ல நிலையில இருக்கிறார்கள், நல்ல சந்தோஷம். இப்போ ஒரு 60 வயசுல 70 வயசுல இருக்கக்கூடியவங்கள்ல அநேகமானவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாத நிலை அதிகமாக இருக்குது. அதிகமானவர்களுக்கு அந்த நிலை இருக்குது. அவர்களுக்கு ரொம்ப கவலை, சரியான கவலை. அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், நல்ல சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், நல்ல பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான், நல்ல ஹெல்த்தை, நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆனை திறந்து ஒரு பக்கம் ஓத முடியலையேன்ற கவலை, கண்ணீர், இரத்த கண்ணீரா வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த கண்ணீரும் அந்த கல்வில உள்ள ஏக்கமும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏக்கம், குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபை ஓத தெரியாதே என்ற கவலை. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். நபியே நாயகமே, நான் ஒரு எழுத்தறிவில்லாத ஒரு கிராமவாசியாக இருக்கின்றேன். எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, நாகரீகம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. 5 நேரம் தொழுகின்றேன், குர்ஆன் ஓதுவது கிடையாது, எனக்கு ஓத தெரியாது. கேட்டாங்க, குர்ஆன்ல உங்களுக்கு என்ன பாடம்? அல்ஹம்து சூரா பாடம். அடுத்தது அந்த சஹாபி சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 ஆயத்தை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய கல்பில இல்லை யா ரசூலல்லாஹ். இதை எப்போ ஓதுவீங்க? அந்த கிராமப்புற அரபி சொன்னார், நான் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஈத்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பேன். ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றும் போதும் இந்த சூறாவை ஓதிக்கொண்டே ஊற்றுவேன். 2வது சூறா ஒன்று எனக்கு தெரியாது, அடிக்கடி இந்த சூறாவையே ஓதிக்கொண்டிருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா தஅதிலு மின் சுலுஸில் குர்ஆன். 30 ஜுஸுல 10 ஜுஸு ஓதிய நன்மை உனக்கு கிடைக்கும், தொடர்ந்து ஓதிக்கொண்டே இரு, விட்டு விடாதே என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், யார் ஒருவர் ஒரு தடவை ஓதுகின்றாரோ 10 ஜுஸுக்கள் ஓதிய நன்மை, 2 தடவைகள் ஓதினால் 20 ஜுஸுக்கள் ஓதிய நன்மை,
3 தடவைகள் ஓதினால் 30 ஜுசுக்களை ஓதிய தமாம் செய்த நன்மை அவர் பெற்றுக் கொள்கின்றார். இன்னும் ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவியில வந்து உட்கார்ந்திருந்து இகாமத் சொல்லப்படுகின்ற நேரம் வரைக்கும் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருந்தார். அவர் கொஞ்சம் சத்தமா ஓதிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த சஹாபிக்கு கொஞ்சம் இடையூறாக அமைந்து கொஞ்சம் அலட்டியாக போயிட்டு தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு சொன்னார், நபியே நாயகமே, என்ன நேரம் பார்த்தாலும் இவர் குல் ஹுவல்லாஹு அஹதே ஓதிக்கொண்டிருக்கிறாரு என்று கொஞ்சம் அலட்சியமாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூட்டி கொண்டு வாங்கன்னாங்க. நீங்க ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் அதிகமாக ஓதுறீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, எனக்கு அதை தவிர வேற சூரா தெரியாது. ரெண்டாவது, அந்த சூரா எனக்கு ரொம்ப விருப்பமானது. ஏன்னா அல் குர்ஆன்ல இருக்கிற 114 சூறாக்களுள் அல்லாஹுவை பற்றி சொல்லுகின்ற ஒரே ஒரு சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் மாத்திரம்தான். உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து, நீங்க ஒரு முஸ்லிமா இருக்கிறீங்க, அல்லாஹ் என்றால் யார் என்று உங்ககிட்ட யாராவது மாற்று மத சகோதரர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஒரு இடத்துல தொழில் செய்யற இடத்துல மாற்று மத சகோதரர் உங்களிடத்துல கேட்கிறார், நீங்க ஒரு முஸ்லீம், அல்லாஹை பற்றி சொல்லுங்க, அல்லாண்டா யார், எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடிப்பீங்க? பதில் சொல்ல தெரியாத ஒரு சமுதாயம் நாங்க. அல்லாஹு தஆலா தன்னை பற்றி 4 ஆயத்துக்களில் 4 வசனங்களில் சொல்லுகின்றான், குல், நபியே, என்னை பற்றி யாரெல்லாம் உங்களிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் யார்? அல்லாஹு ஸமத், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. எங்களை போல பசி இல்லை, உறக்கம் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, தும்மல் இல்லை, காய்ச்சல் இல்லை, தேவை பண தேவை இல்லை, ஏழை இல்லை. எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளில் இருந்தும் அவன் நிரபராதி, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. லம் யலிது வலம் யூலத், அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, மனைவியும் இல்லை, குடும்பமும் இல்லை. 4வது வசனத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான், வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனை போல நிகராக உலகத்திலும் ஆகிராவிலும் துனியாவிலும் யாரும் கிடையாது. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. யாராவது ஒருவர் அல்லாஹுவை பற்றி கேட்பார்களே ஆனால் இதுதான் அதற்கு பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, அந்த சூராவை நான் மிக மிக விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அது என் ரப்பை பற்றிய சூரா, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான சூரா என்று சொன்னபோது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூராவை நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சூராவும் உங்களை விரும்புது. இந்த சூரா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எனவே இந்த சூராவை விரும்பக்கூடிய உங்களை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ, இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தெரியுமா? ரமலானுடைய காலம் வந்தால் பெண்களுக்கு அதிகமான வீட்டு வேலைகள், இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் மற்றும் உண்டான வீட்டு வேலைகளை செய்யறதுல ஆண்களைப் போல அமல்கள் செய்வதற்கு, குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு அவகாசம் இல்லாதவர்களாக பெண்கள் மாறிவிட்டார்கள். எந்த வேலையை செய்தாலும் சரி, சமைச்சாலும் சரி, வீட்டு வேலையை செய்தாலும் சரி, எந்த ஒன்றை செய்கின்ற போதும் உதுவுடன் இருந்து கொண்டு இந்த சூறாக்களை ஓதிக்கொண்டே அவர்களுடைய வீட்டு வேலைகளை செய்கிற போது அவர்களை அறியாமலேயே பல குர்ஆன்களை ஓதி தமாம் செய்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். காலையில வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், ஆட்டோ ஓட்டினாலும் சரி, டாக்ஸி ஓட்டினாலும் சரி, என்ன வேலைக்கு போறதாக இருந்தாலும் வீட்டில் 2 ரக்காத் தொழுதுட்டு அவங்களுடைய வேலைகளோட வேலை இந்த சூறாக்களை மனசுல ஓதிக்கொண்டே போகும்போது அவர்களை அறியாமலேயே பல குர்ஆன்களை தமாம் செய்து விடுகிறார்கள். தொழிலுக்கு செல்வது எங்களுடைய கடமை, தேவையான வருமானத்தை கொண்டு வந்து எங்களோட காலடியில் சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய கடமை. ஆக ரமலான் குர்ஆனை ஓதுகின்ற மாதம், சிந்திக்கின்ற மாதம், அதனுடைய கருத்துக்களை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற மாதம். 60 வருடம் 70 வருடம் தொழுகின்றவருக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து தெரியாது என்பது இந்த உம்மத்தினுடைய கவலையான செய்தி. ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான்.
ஒரு தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை ஒருவர் ஓதவில்லை என்றால் லா ஸலாத்த லஹு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் 60 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார். எத்தனை தடவைகள் அல்ஹம்து சூராவை தன்னுடைய வாயினால் ஓதி கொண்டிருக்கிறார். 7 ஆயத்துக்கள். அதனுடைய கருத்துக்களை கூட தெரியாதவர்களாக, புரியாதவர்களாக இந்த சமூகத்திலே பல பேர் இருக்கிறார்கள் என்பதுதானே ஒரு கசப்பான உண்மை. வருகின்ற ரமலான் ஒரு நாளைக்கு ஒரு சூரா அல்லது ஒரு கிழமைக்கு ஒரு சூறாவை படித்து விளங்குவோம். கருத்துக்களை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தர்ஜுமாக்கள் சிங்களத்தில் இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது, வாசிக்கிறது. குர்ஆனை நாங்க கொஞ்ச நேரம் கையில எடுக்கிறது, தர்ஜுமாவை எடுத்து வாசிக்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். இதுதான் என்னுடைய கருத்து. அதைவிட மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல அல் குர்ஆன். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் மிக இலகுவாக விளங்குகின்ற பாசையில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். யாவருக்கும் விளங்கிக் கொள்ளலாம். ஆனா விளங்க நாங்க முயற்சி செய்யவில்லை. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் ரொம்ப பாசம் உள்ளவன். இதுதான் அதனுடைய கருத்து. அப்ப இந்த கருத்துக்களை விளங்கி நாங்க தொழுகையிலே ஓதுகின்ற போது எங்களுடைய சிந்தனை எங்களை விட்டு ஆங்காங்கே வெளியோடாது. நாங்க தொழுகையிலே நிற்போம், எங்களுடைய சிந்தனை தொழுகையிலே இருக்கும். ஆக குர்ஆனை விளங்கி ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான விடயம், ரமலான் எங்களிடத்தில் வருகின்ற நேரத்தில் ஃபர்லான தொழுகைகளை ஆண்கள் ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதும் பெண்கள் தங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்வதும் முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக சுன்னத்தான தொழுகைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுகின்றாரோ இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு ஒரு சுவர்க்கத்தின் மாளிகையை கூலியாக கொடுப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள், அதாவது அது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக தொழ வேண்டிய சுன்னா. அது எப்படி தொழுகிறது? 12 ரக்காத்துக்கள். ஃபஜ்ருக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. ஆக மொத்தம் 12 ரக்காத்துக்கள். இந்த 12 ரக்காத்துக்களை யார் ஒருவர் நியமமாக தொடராக தொழுது வருகின்றாரோ அவர் சுவர்க்கத்தின் மாளிகையை அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக தொழ வேண்டிய சுன்னா. அதே போல லொஹருக்கு முன்னால 4 தொழுகிறதும் லொஹருக்கு பின்னால 4 தொழுகிறதும் நரகம் ஹராமாக்கப்படும். அசருக்கு முன்னால யார் ஒருவர் 4 ரக்காத் தொழுகின்றாரோ யா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை கேட்டு துஆ செய்திருக்கிறாங்க. அதே போல பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்குது. உது எடுத்ததற்கு பிறகு தொழ வேண்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்குது. இப்படி எல்லாம் முஸ்தஹப்பான சில சுன்னத்தான தொழுகைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சில நஃபிலான தொழுகைகள் இருக்குது. அதுதான் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால இஷாவுடைய சுன்னத்துக்கு பிறகு தொழ வேண்டிய வித்ருடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, தூங்குறதுக்கு முன்னால வித்ரு தொழுது கொள்ளுங்க, வித்ரு தொழாம படுக்க வானாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலத்தில் வெறுமனே பகல்ல பசித்திருப்பது மட்டுமல்ல நோன்பு, இரவு நேரத்தில் அமல்களை கொண்டு அந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இரவு பகல்ல நோன்பு நோக்கணும், இரவையில நின்று வணங்கணும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ரமலானுடைய இபாதத். எங்கடவங்கள் அதிகமானவர்கள் சஹர் செஞ்சுட்டு படுத்தா சுபஹ் இல்லாம படுத்துறங்கி கொண்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு எழும்பக்கூடிய மக்களும் எங்களிடத்தில் இருக்கிறாங்க. தொழுகை இல்லாமல் எந்த அமலை கொண்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பேசிக் அடிப்படை தொழுகை. தொழுகை இல்லாதவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த பயனையும் தரமாட்டார். ஆக சுன்னத்தான தொழுகைகளில் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான அடுத்த ஒரு விஷயம்தான் இஃப்தாருடைய விடயத்தில் கவனம் செலுத்தணும். எங்கட வீட்டில் இருக்கிற
எங்கட குடும்ப உறவினர்களுக்கு, எங்கட குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக இருந்து நோன்பு துறக்கிறதுக்கு எப்படி நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோமோ அதே போல மற்றவர்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கான வசதிகளை, வாய்ப்புகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வறுமையோடு வாழக்கூடியவங்க, ஏழைகள் இருப்பாங்க, எத்தீம்கள் இருப்பாங்க, விதவை பெண்கள் இருப்பாங்க, அகதிகள் இருப்பாங்க, புதிதாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தவர்கள் இருப்பாங்க. இந்த மக்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கான வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும். செஞ்சு கொடுத்தா உங்களோட ஒரு ஈச்சப்பழத்தால் யார் நோன்பு துறந்தாங்களோ அவர்களுடைய முழுமையான நன்மை உங்களுக்கு வந்து சேரும். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் நோன்பு துறக்க வசதி செய்து கொடுக்கின்றாரோ நோன்பாளிக்கு கிடைக்கின்ற நன்மையை போல முழுமையான நன்மை இவருக்கு கிடைக்கும், எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மட்டுமல்ல, ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒருவருக்கு அதிகமான காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அவர் மஸ்ஜிதை கட்டி மாளிகை கட்டி வக்ஃபு செய்கிறார், ஒரு மதரசாவை கட்டி சமூகத்துக்காக வக்ஃபு செய்கிறார், ஒரு பாடசாலையை கட்டி ஒரு சமூக சேவை செய்து கொடுக்கின்றார். எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த உலகத்தில் மலையளவு பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய முடியாத ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா? அடிமைகளை உரிமையிடுகின்ற அமலை மாத்திரம் யாரும் செய்ய முடியாது. என் கையில் 1 கோடி சல்லி இருக்குதுன்னு அதை எதையாவது செய்யணும். பள்ளி கட்ட முடியாது, மஸ்ஜிது கட்ட முடியாது, பாடசாலை கட்ட முடியாது, சோசியல் சர்வீஸுக்கு எதையும் பாவிக்க முடியாது. அப்படி ஒரு தடை வந்திருக்குது. ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் எனக்கு செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. என்ன? அடிமையை உரிமையிடலாம். அப்படியாக இருந்தால் அதையும் எனக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? இந்த காலத்தில் அடிமைகள் என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினருக்கு எல்லா காலத்திலும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க செய்தால் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் காலை நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவைகள் சொல்லுகின்றாரோ 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு துறக்கிறதுக்கு இப்படியான வசதிகளை செஞ்சு கொடுக்கும் போது எங்கட ஒரு ஈச்சம்பழத்தால, நாங்க கொடுத்த பாலால, நாங்க கொடுத்த ஒரு ஃப்ரூட்ஸால யாரெல்லாம் நோன்பு திறந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்களோ அர்ஷுடைய ரஹ்மான் நோன்பு துறக்க உதவி செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். என்னுடைய அடியார்களுடைய பசியை போக்கின உனக்கு நான் ரிஸ்க் அளிக்கின்றேன், என் அடியார்களுடைய கஷ்டத்தை போக்கிய உனக்கு நான் உதவி செய்கின்றேன், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஆக இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற பெரும் பாக்கியம். சந்தர்ப்பங்களாக இதை நினைக்கணும், இதை நிஅமத்துக்களாக நாங்க நினைக்கணும், பெரும் பாக்கியமாக நினைக்கணுமே தவிர இதை பாரமாக யாரும் நினைச்சிடக்கூடாது. யாராவது இதை பாக்கியமாக நினைக்காமல் பாரமாக, சுமையாக, கஷ்டமாக நினைப்பார்களேயானால் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு குடும்பத்தை அவர்களுக்கு சாட்டுவான். நல்ல முறையில் அவங்க கவனிப்பாங்க, பராமரிப்பாங்க. எங்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க. அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்றவங்களுக்கு நீங்க செலவழிங்க, உங்களுக்கு அல்லாஹ் செலவழிப்பான்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த இறுதியாக தாய்மார்கள் வீட்டில் இருக்கின்ற போது உங்களோட வீடுகளில் அதிகமாக ஜிக்ர்களை, சலவாத்துகளை, தஸ்பீஹாத்துகளை, அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், வயதுக்கு வந்த பெரிய ஆண் பிள்ளைகளை நேரத்துக்கு நேரம் பள்ளிக்கு போகிறதுக்கு நினைவூட்டுங்க. பிள்ளைகள் அதிகமானவர்கள் இன்றைக்கு ஃபோனில், மொபைலில், சோசியல் மீடியாக்களில் மூழ்கி போயிருக்கிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாசல்கள் பக்கத்தில் இருக்குது. ஹையால் ஸலா, ஹையால் ஃபலாஹ் என்று 5 நேரம் எங்களோட காதில் வந்து அசான் சத்தம் கேட்டாலும் கேட்காத செவிடர்களை போல அவங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டு மொபைல்களை பார்க்கறதுல அல்லது கூட்டாளிமார்களோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல எப்படியோ நேரங்களை, காலங்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்க. அது முக்கியமாகத்தான் ரமலானுடைய காலத்தில் இஃப்தாருடைய நேரம் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம். பாங்கு சொல்லும் வரைக்கும் கிச்சனில் நின்று சமைக்கிறதுல உங்களுடைய காலத்தை, நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க.
இஃப்தாருடைய நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் உங்களுடைய இஃப்தாருடைய வேலைகளை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒஷோண்டு எடுத்துட்டு நல்ல ஆடைகளை மாற்றிக்கொண்டு உதவோட வாங்க. உதவோட வந்து உங்களோட வீட்டுடைய முசல்லாவை விரிச்சு கொள்ளுங்க. விரிச்சிட்டு நீங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்க. இஃப்தாருடைய நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் வந்து உட்காருங்க. அந்த நேரத்தில் தான் டிவியில் பயான்களும் போகும், ஹதீஸ்களும் போகும், கசீதாவும் போகும். அதை பார்த்துக்கொண்டு உங்களோட நேரங்களை வீணாக்கிறாதீங்க. அந்த நேரம் வந்து துஆ கபூல் செய்யப்படுகிற நேரம். 3 மனிதர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சென்று அடைகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தங்கு தடை இல்லாம திரை இல்லாம உடனே அல்லாஹ் இடத்திலே கபூல் செய்யப்படுகிறது. 3 பேருடைய துஆக்கள். அதில் ஒன்று அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு துறக்கின்ற வரைக்கும் கேட்கிற துஆ. அதில் விசேஷமாக இஃப்தாருடைய நேரம் ரொம்ப பொறுமதியான நேரம். 14 மணித்தியாலங்கள் 13 மணித்தியாலங்கள் பசியோட தாகத்தோட உட்கார்ந்திருந்த ஒருத்தர் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் வாயெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது, உதடெல்லாம் காஞ்சி போயிருக்குது, வயரெல்லாம் ஒட்டி போயிருக்குது. அந்த இஃப்தாருடைய நேரம் இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறேன், யா அல்லாஹ் யா ரஹ்மான், என்னுடைய தாகம் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டமோ இதை விட தாகம் ஆகராத்திலே நீ வச்சிருக்கிறாய். அந்த மஹ்ஷருடைய தாகத்தில் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவு நோய் வருத்தம், என்னுடைய வருத்தத்தை என்னுடைய நோயை உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லலையா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் எனக்கு தொழுறதுக்கு இந்த நோயை தடையாக ஆக்கிறாதையா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல கெஞ்சிறது கேட்கிறது. இஃப்தாருடைய நேரம் எங்கட பெற்றோருக்காக துஆச்சு. எங்களை வாழ வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, கபராளிகளாக ஆகிட்டாங்க. அன்றொரு காலங்களில் 10 வயசு 20 வயசுல 15 வயசுல நாங்கள் இருக்கும்போது உழைக்க போனாங்க. பிள்ளைகள் நோன்பு, பிள்ளைகளுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும், கஷ்டத்தோட சிரமத்தோட கொண்டு வந்து எங்களுக்கு இஃப்தாரை செஞ்சு தந்தாங்க, பயிற்சி அளிச்சுட்டு போனாங்க. அந்த சாலிஹான பெற்றோர்கள் வஃபாத்தாகி இந்த கபராளிகளாக இருக்கிறாங்க. இஃப்தாருடைய நேரத்தில் அவங்களுக்கு துஆ செய்யும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட வீட்டில் வயசான அம்மா வாப்பா இருப்பாங்க, உங்களோட வீட்டில் சில நோயாளிகள் இருப்பாங்க. சில வேளைகள்லாம் அவங்களுக்கு இந்த ரமலான் கடைசி ரமலானா இருக்கும், யாருக்கும் தெரியாது அடுத்த ரமலான் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையாண்டு. அவங்களோட அன்பா இருங்க, பாசமா இருங்க, இரக்கமா நடந்து கொள்ளுங்க. பச்சிலம் குழந்தைகளோட இரக்கமா நடந்து கொள்ற மாதிரி 75 வயசு இருக்கிற அம்மாவோட நடந்து கொள்ளுங்க. இரக்கமா நடங்க, பாஞ்சுலாதீங்க, கத்தாதீங்க, உங்களோட கோபத்தை அவங்களோட முகத்துல காட்டாதீங்க. உங்களுக்கு பசி, உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, சரியான தலைவலி, பஜாரை விடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கிறீங்க, ஆனா அது உங்களோட அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் உங்களோட கோவங்களை, வெளியில இருக்கிற ஆத்திரங்களை, ஆவேசங்களை வீட்டில் இருக்கிற நோயாளிகள் உங்களோட மனைவி கிட்ட, உங்களோட தாய் தகப்பனுக்கிட்ட காட்டிடாதீங்க. தாய் தகப்பனுக்கு இறங்குற ரஹ்மத்தினால் தான் அந்த குடும்பத்தை அல்லாஹ் வாழ வைக்கிறான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் இல்லை. அம்மா வாப்பா யாரோட வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். அது பெரும் பாக்கியமா நினைச்சு கொள்ளணும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அருள் நிறைந்த ரமலான் எங்களிடத்தில் வர இருக்கிறது. எத்தனையோ பல மக்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், ரஜபுடைய மாதத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயான்னு துஆ செஞ்சாங்க. ஷாபான் அவங்களுக்கு கிடைக்கல, போயிட்டாங்க. எத்தனையோ மக்கள் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயான்னு துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ரஜபையும் கொடுத்தான், இந்த ஷாபானையும் அல்லாஹ் கொடுத்தான். எல்லோரும் நாம் கேட்கிறோம், வபல்லிக்னா ரமலான், ரமலானை யா அல்லாஹ் தருவாயாக என்று கேட்கிறோம். அல்லாஹு தாலா யார் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான், யாருக்கு கொடுக்க மாட்டான் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்போதிருந்தே அதிகமாக அல்லாஹ் இடத்துல நீண்ட ஹயாத்தை கேட்போம். அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நீண்ட ஆயுளையும்
எம் தொழிலிலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் தந்து நம் அனைவருடைய கல்பையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், வருகின்ற ரமலானை எங்களுக்கு வசந்த காலமாகவும் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மகுஃபிரத்துடைய மாதமாகவும் தந்து எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு யா அல்லாஹ் காரணமாக்கி வைப்பாயாக. இந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் கடைசி ஆக்கி விடாமல் யா அல்லாஹ் இன்னும் பல ரமலான்களை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. நன்மையான அமல்களிலே அதிக ஆர்வம் காட்டுவதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் நோய்களை குணமாக்குவாயாக. கடுமையான நோய்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய நல்லோர்களாக வாழ்வதற்கு வளர்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள்பாலிப்பாயாக. எங்கள் அனைவருடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக்கி தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த மக்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ணமான சவாபை கொடுத்தல்வாயாக. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.